2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். 2 Kings chapter 15 verses 1 to 7. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பெயர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதா ராஜாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இந்த இடத்துல அசரியா என்று சொல்லி ஒரு பெயரை எழுதப்பட்டு அசரியா ராஜாவுடைய அந்த ராஜ்யபார நாட்களை ஆண்டவர் வெறும் 7 வசனத்துல சொல்லி முடிக்கிறத பார்க்கிறோம். ராஜாக்கள் புஸ்தகத்துல எழுதப்பட்டவைகள் பல காரியம் நாளாகம புஸ்தகத்துல ரிப்பீட் ஆக்கப்பட்டிருக்கோங்க. இப்ப இந்த இடத்துல அசரியா என்று சொல்லி பெயர் எழுதப்பட்டவர் நாளாகம புஸ்தகத்துல உசியா என்று சொல்லி பெயர் எழுதப்பட்டிருக்கும். என்ன காரணம்? ஒருவேளை அவருக்கு 2 பேர் இருந்துச்சா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆனா இங்க அசரியா என்று சொல்லப்படுகிற இதே ராஜா நாளாகம புஸ்தகத்துல உசியா ராஜா என்று சொல்லி எழுதப்படுகிறது. உசியா ராஜா நமக்கு ஃபெமிலியரான நல்ல பரிச்சயமான பெயரா இருக்கணும். ஏன்னா நல்ல தேவனுடைய மனிதனா தான் இருந்தாரு. அவருடைய காரியங்கள் ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் அவரை உயர்த்தின போது, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்த போது, சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அவரை குறித்த ஒரு பயம் உண்டான போது, அவருடைய வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி வந்த போது அவருக்குள்ள பெருமை வந்ததை நம்ம பார்க்கிறோம். சரி, அதை கூட நம்ம வாசிச்சிடலாம். சரி, இது வாசிக்கிறதுக்கு முன்னாலங்க இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னா, இந்த இடத்துல இந்த பகுதியில ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்துல கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ஆச்சரியமா இந்த ராஜாவுடைய ராஜ்யபார நாட்கள் 52 வருஷம் சொல்லி போட்டிருக்கு. அதிகபட்சமா ராஜாக்களை குறித்து அந்த அளவு நம்ம பார்க்க முடியாது. 40 வருஷம் தான் தாவீது ராஜ்யபாரம் பண்ணினார். 40 வருஷம் தான் சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணினார். ஆனா இந்த ராஜா மட்டும், அது எப்பேற்பட்ட ஒரு ராஜா? கர்த்தரால வாதிக்கப்பட்ட ஒரு ராஜா, வாழ்நாளெல்லாம் குஷ்டரோகியா இருந்த ஒரு ராஜா, தனித்து வாசம் பண்ணின ஒரு ராஜா. அவரால் ராஜ்யபாரம் கூட பண்ண முடியாது, மக்கள் அவர் சந்திக்க முடியாது. குஷ்டரோகியாய் தனித்து விடப்பட்ட ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் குஷ்டரோகம் வருகிறதோ அது நம்ம புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது அது பாவத்தின் விளைவா தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மாம்சமான சுபாவத்தின் விளைவாய் குஷ்டரோகம் என்று சொல்லி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுடைய யூதர்கள் எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, ஒருவருக்கு குஷ்டரோகம் வரும்னா அவர் ஏதோ ஒரு கொடிய பாவத்துல இருந்து இருக்கிறாங்க, பாவத்துடைய விளைவு தான் குஷ்டரோகம் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு சிந்தனை அன்றைக்கு இருந்ததை நம்மளால பைபிள் வாசிக்கும் போது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனா அப்பேற்பட்ட ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் 52 வருஷ நாட்கள் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். மனாசே ராஜா என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுடைய மகன், பயங்கர மோசமான ஒரு ராஜா. புறஜாதிகள் ராஜாக்கள் விட அவர் மோசமானவர். ஆனா அவருக்கும் ஆண்டவர் நிறைய வருஷங்கள், இந்த மாதிரியே 50 வருஷங்கள் மேல அவருக்கும் ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுத்தார். அதாவது இதுல என்னன்னாங்க, பயங்கர பாவியாய் ஒரு மனுஷன் இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் எப்படி செய்றீங்க? நம்ம சாதாரணமா பாவம் ரொம்ப அதிகமா செய்யும்போது அவங்க சீக்கிரம் செத்து போயிருவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம்.
ஆனா ஆண்டவரோ பயங்கர பாவியா இருக்கும்போது நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஏன் கூட்டி கொடுக்கிறார்? மனம் திரும்புவதற்காக இயேசுப்பா என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அப்படியே செத்து போயிட்டு அவங்க எங்க போயிருவாங்க? நரகம் போயிருவாங்க. அப்ப நாட்கள் கூட்டப்பட்டு வருமானா? காரணம் என்ன? மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் செய்கிறார். பைபிள்லயே ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர் யாருங்க? மெத்துசலா. மெத்துசலாங்கிறவர் ஏனோக்குடைய மகன் மெத்துசலா. இந்த மெத்துசலா எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருன்னா 969 வருஷம் வாழ்ந்தார். ஏன் அவருக்கு மட்டும் அந்த அளவு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மெத்துசலா பிறந்த பின்புதான் ஏனோக்கு கர்த்தருக்குள்ள வந்தார். ஏனோக்கு சாதாரணமான மனிதர் தான் இருந்தாரு. ஆனா மெத்துசலா அவங்க மனைவியின் வயிற்றில உருவாகி பிறக்க போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு மெத்துசலா என்று பெயர் வை என்று சொல்லி. மெத்துசலாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இவன் முடியும் போது அவர் வருவார் என்று சொல்லி, இவனுடைய வாழ்க்கை முடியும் போது ஆண்டவர் வருவார் என்று சொல்லி. அப்பனா இவருக்குள்ள வந்த ஒரு எண்ணம் என்ன? இந்த குழந்தை எப்ப வேணா மரிச்சு போகலாம். இப்ப இன்றைக்கு கூட பாருங்க, சைல்டு மார்டலிட்டி ரேட்னு சொல்லி சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க அவ்வளவு ஈஸியா எல்லா இந்த பொல்யூஷனை, பூமிக்குரிய காரியங்களை மேற்கொண்டு 5 வருஷம் தாண்டுவது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு வேக்சின்ஸ் வந்துருச்சு, பல காரியம் வந்துச்சு. ஆனா அந்த நாட்களில ஒரு குழந்தை 5 வருஷம் தாண்டுவதுங்கிறது ஒரு பெரிய காரியமா இருந்துச்சு. அப்போ ஏனோக்கு புரிந்து கொண்டான், எந்த நிமிஷம் கூட மெத்துசலா என்ன செய்வாங்க? மரித்து போயிடுவாங்க. மெத்துசலா மரித்து போயிட்டா உலகம் அழிய போகிறது, பெரிய அழிவு வரப்போகிறது. இந்த சிந்தை ஏனோக்கை கர்த்தர் பக்கமா திருப்பிச்சு. ஆனா ஆண்டவர் இந்த மெத்துசலாக்கு மட்டும் 969 வருஷத்தை கொடுத்தார். ஏன்? நாட்களை கூட்டி கொடுத்தாரு. இன்னும் ஜனங்க மனம் திரும்பணும், இன்னும் கர்த்தர் பக்கமா வரணும், ஐயோ ஜனங்க நஷ்டப்பட்டு போக கூடாது என்று சொல்லி நாட்களை கூட்டி கொடுத்தார். அப்படி ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அசரியா என்று சொல்லி நாளாகமத்துல உசியாங்கிற பெயர் பெற்ற ராஜாவுக்கு 52 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணும்படி கொடுத்தார். ஆனா கர்த்தர் அவனை வாதித்தார் என்று வாசிக்கிறோம். வாதித்தார் வரும்போது அவனுக்கு வியாதியை கொடுத்தார், அவனை தொட்டார், அல்லது இன்னொரு வார்த்தை கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? நம்மால சொல்ல முடியும். பாருங்க, ஆண்டவருக்கு இருக்கிற பல நாமங்களில் நமக்கு ரொம்ப பிடிச்சமான நாமங்கள் நிறைய இருக்கலாம். அது பிடிச்சமான நாமங்கள் ஆசீர்வாதமான நாமங்களாக தான் இருக்கும். அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறவர், அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர், அவர் யெகோவா ஷம்மாவா நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் யெகோவா ராஃபாவாய் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். இப்படி நிறைய பெயர்களை நம்ம மனதில் வைப்போம், அதை வச்சு ஜெபிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனா அதே ஆண்டவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம சபையில இந்த நாமத்தை வச்சு நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு காலையில கொஞ்சம் கர்த்தர் அவனை வாதித்தாருங்கிற வார்த்தையை வச்சு மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 7:9. எசேக்கியேல் 7:9 வாசிப்போம். என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன், உன் அருவருகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு இருக்கிற பெயர் என்ன? அவர் அடிக்கிற கர்த்தர் என்று சொல்லி. அணைக்கிற கர்த்தர் தான், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். ஆனா அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அவர் அடிக்கிற கர்த்தர். The Lord that smiteth you. கர்த்தர் உன்னை அடிக்கிற கர்த்தர் என்று சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய இந்த குணாதிசயமோ நம்ம லைஃப்ல வெளிப்படுவதற்கு நம்ம பாத்திரராய் இருந்து விடக்கூடாது. அவர் அன்புள்ளவர் தான். புதிய ஏற்பாடுல கூட வாசிக்கிறோம், அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப அந்த அடிக்கிற சுபாவம் அவருடைய ஒரு குணாதிசயம், அது என் லைஃப்ல வெளிப்படக்கூடாதுன்னா இதுலெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு ஒரு 5 பகுதிகளை பார்க்க போகிறோம். எங்கே எல்லாம் கர்த்தர் அவர்களை வாதித்தாருங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, காரணம் என்னன்னு சொல்லி பார்த்து, ஐயா எங்க லைஃப்ல நீங்க அப்படி வெளிப்பற்ற கூடாது ஆண்டவரே, எங்க சபையார் வாழ்க்கையில வெளிப்பற்ற கூடாது, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அப்படி நீங்க நடந்து விடக்கூடாது, அப்ப எங்களுக்குள்ள குறைகளை உணர்ந்து எங்களை மனம் திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். சரி, ஏன் இந்த அசரியா உசியாங்கிற ராஜாவின் வாழ்க்கையில கர்த்தர் அவனை வாதித்தார், ஏன் அதை செய்தார் என்று சொல்லி நம்ம 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல இதுல இன்னும் தெளிவா பார்க்க முடியுங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அதே காரியம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 2 Chronicles chapter 26, 15 and 16. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். அதாவது இந்த உசியாங்கிற ராஜா சின்ன வயசுல ராஜாவானாரு, 16 வயசுல ராஜாவானார். ஆனா பயங்கரமா டெவலப் பண்ண நல்ல ஞானி, வேளாண்மை பிரியன் என்று சொல்லி அவரை குறித்து வாசிக்கிறோம். நிறைய தோட்டங்களை, கார்டனை,
அந்த செடிகள் மேல பயங்கர பிரியமுள்ளவராய் இருந்தார். பயங்கரமா சக்சஸ் ஆயிட்டே வர்றாராம். நம்ம இந்த வசனம் வாசிப்போம், 15, 16 வாசிப்போங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இந்த உசியாங்கிற அசரியாங்கிற ராஜாவை ஆண்டவர் வாதித்ததின் காரணம் என்ன? ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆண்டவர் அந்த ராஜாவை ஆசீர்வதித்தார். கர்த்தர் தான் அவனை பலப்பட வைத்தார். ஆச்சரியமா அனுகூலம் உண்டாச்சு அவங்க லைஃப்ல. ஆனா முடிவு என்ன? மேட்டிமை வந்துச்சு, பெருமை வந்துச்சு. இது கர்த்தரால நடந்துச்சு என்று சொல்லி கர்த்தர் முன்னால தாழ்த்தி கொள்ளாம அதுக்கு பதிலா நான் செஞ்சிட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேங்கிற எண்ணம் வந்துச்சு, பெருமை வந்துச்சு. எந்த அளவு பெருமை வந்துச்சுன்னா நீங்க கீழே வாசிப்பீங்க, ஆசாரியர்கள் மட்டும் செய்ய வேண்டிய வேலையாகிய தூபம் காட்டுகிற வேலையை இவர் செய்யணும்னு உள்ள போகிறாரு. அப்ப இருந்த அந்த பிரதான ஆசாரியன் வந்து அவரை தடை பண்ணுகிறாரு. கூட 80 ராணுவ வீரர்களோடு வந்து நீங்க இதை செய்யக்கூடாது, இது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் மட்டும் செய்ய வேண்டியது, நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி சொன்ன போது கோபம் கொண்டு அவருக்கு மேல கோபம் கொள்ளும் போது இவங்க எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அவனை வாதிக்கிறார். அவனுக்கு குஷ்டரோகம் வருகிறத வாசிக்கிறோம். தேவாலயத்தில் தூபம் காட்டுகிற வேலையில துணிகரமா இந்த வேலைக்குள்ள போன போது கர்த்தர் அவனை வாதிச்சார். அங்கிருந்து தள்ளப்படுகிறாங்க, தனியா இருக்கிறாங்க. ஆனா 52 வருஷம் கர்த்தர் அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுக்கிற காரணம் என்ன? செய்த பாவத்து நிமித்தம் எந்த அளவு மேட்டுமையானாரோ அந்த அளவு மனம் திரும்பி தாழ்மையாவதற்காக ஆண்ட நாட்களை கூட்டி கொடுத்து அவர் மனம் திரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு காலையில அவர் அடிக்கிற கர்த்தர் என்று அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தின்படி கர்த்தரை என் லைஃப்ல கிரியேட் செய்யக்கூடாதுன்னா என் லைஃப்ல நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் நான் அதற்கு கிரெடிட் எடுத்துக்கொள்ளாம நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லாம நான் யார சொல்லணும்? கர்த்தரை தான் என்ன செய்யணும்? நான் சொல்லணும். அது ஆண்டுடைய கிருபை. இப்ப கேக் செய்யறாங்க, கேக்கெல்லாம் செஞ்ச கேக்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நல்லா விற்று போயிருச்சு. நான் செஞ்ச கேக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாரும் வாங்கிட்டாங்கிற எண்ணம் எனக்கு வராம கர்த்தருடைய கிருபை செஞ்சிச்சு, இதை செஞ்சிச்சு. கர்த்தருடைய கிருபையினால காரியங்கள் செஞ்சாங்க. பிள்ளைங்க படிக்கிறாங்க, காலேஜ்ல போய் சேர போறாங்க. நான் நல்லா படிச்சேன், மற்றவங்களுக்கு எல்லாம் சீட் கிடைக்கல, எனக்கு மட்டும் கிடைச்சிச்சு, நான் மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டேன். இந்த என்ன வந்துச்சுன்னா உசியா ராஜா நமக்கு முன்னால வரணும். நம்மால நடக்கல, ஓடுகிறதும் நடக்கிறது எல்லாம் யாராலதான்? கர்த்தராலதான். அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு நிக்க முடியாது. இந்த உணர்வு வந்து ஆண்டவருக்கு கிரெடிட் கொடுக்காம கர்த்தர் செய்த காரியங்களை நம்ம மேல நம்ம எடுத்துக்கொள்வோம்னா நம்முடைய முடிவு இந்த அசரியா போல இந்த உசியாவை போல போய்விடும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னால நீங்க இருக்கிறத உணர்ந்தவர்களா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க இயேசுப்பா. முதல் சம்பவமா. இரண்டாவது ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17 to 19 வரைக்கும் வாசிக்கலாங்க. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். அதாவது எகிப்துக்கு ஆபிரகாம் போறாரு, போக வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ போகும்போதுங்க சாராள் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவங்களா, ரொம்ப அழகுள்ளவங்களா சாராள். அதாவது நீங்க கவனிச்சு பாருங்க, 75 வயதுல ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிடுகிறார். 75 வயதுல அவருக்கு இருக்கும்போது சாராளுக்கு எவ்வளவு வயசு? 10 வருஷம் சின்னவங்க. 65 வயசு. 65 வயது கிழவி போல இருக்கிறவங்க அன்னைக்கு அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர்களா இருந்தாங்க. கர்த்தர் அந்த அளவு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருந்தார். அப்ப இதன் நிமித்தம் அங்க என்ன நடக்கிறது? எகிப்துல போகும்போது எல்லாருடைய அழகை குறித்து பேசிக் கொள்ளுகிறாங்க. அந்த செய்தி எகிப்து ராஜாவுக்கு போகிறது. ஆபிரகாம் உள்ள நுழையும் போதே சொல்லிட்டாங்க, உன் நிமித்தம் என்னை கொலை செஞ்சிருவாங்க, நீ என் மனைவிங்கிற தெரிஞ்சிட்டா என்னை கொலை செஞ்சிருவாங்க, ஆகையால் நீ எனக்கு ஒரு தயவு பண்ணு, நீ வந்து என்னுடைய சகோதரி என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லு. ஒரு பக்கம் உண்மைதான், ஹாஃப் சிஸ்டர் தான் அவங்க. ஆனாலும் அது ஒரு பொய்யை சொல்லி காப்பாற்றுவதற்காக ஆபிரகாம் அப்படி சொல்லுகிறான். சகோதரி என்று சொல்லி சொன்னதுனால பார்வோன் ராஜா அந்த சாராளை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளாலே வாதித்தார்.
அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவளை, இந்த சகோதரிய தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி கொண்டு போகிறாங்க. ரிசல்ட் என்ன? கர்த்தர் அவனை மகா வாதையினால வாதிச்சாருன்னு வாசிக்கிறோம். முதல் காரியம் பார்த்தோம், மனமேட்டிமை. கர்த்தருக்குரிய டியூ, ரெஸ்பெக்ட், மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காம நான் திருடி கொள்ளும் போது கர்த்தர் என்னை அடிக்கிறவராக வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்வோன் லைஃப்ல இவனுடைய மனைவி அல்ல, இது இன்னொருத்தருடைய மனைவியை இவர் இச்சித்ததுனால பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனை வாதித்தார் என்று சொல்லி. பாருங்க, இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எனக்கு எந்த மாதிரி கணவன் வேணும், எனக்கு எந்த மாதிரி மனைவி வேணும், எனக்கு எந்த மாதிரி பெற்றோர் இருக்கணும், எனக்கு எந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கணும், தீர்மானம் பண்றது கர்த்தர். அவருக்கு தெரியும் யார் நமக்கு சரியான ஆள் என்று கர்த்தருக்கு தெரியும். அப்ப கர்த்தர் தீர்மானம் பண்ணி ஒருவரை பிளான் பண்ணி, உலக தோற்றத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணி எனக்கு கொடுக்கும் போது நான் அதுல திருப்தி அடையாம இன்னொருவருடைய காரியத்தின் மேல, அது ஆட்களா இருக்கலாம், பொருட்களா கூட இருக்கலாம், இன்னொரு காரியத்தின் மேல நம்ம இச்சிக்கும் போது, பழைய ஏற்பாடுல ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். கடைசி கட்டளையே என்னன்னா இச்சிக்க கூடாது என்று சொல்லி, அந்த இச்சிக்க கூடாதுங்கிற கட்டளை நம்ம மீறுகிறோம், தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகிறோம். கர்த்தருக்கு நல்லா தெரியும் எந்த மாதிரி நமக்கு வேணும். பின்னாலதான் நம்ம புரிந்து கொள்வோம், ஓ இந்த மாதிரி கணவன் இருந்ததுனாலதான் என் லைஃப் இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி மனைவி இருந்ததுனாலதான் இப்படி எனக்கு இருந்துச்சு, இந்த மாதிரி பிள்ளைங்க இருந்ததுனால என் குடும்பம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு வேலை கர்த்தர் கொடுத்ததுனாலதான் நமக்கு இப்படி இருந்துச்சு. அழகா கர்த்தர் செய்வார். அவருக்கு முன்னால போய் நிற்கும் போது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்ப இப்போ அவருடைய ஞானத்தின் மேல நம்பிக்கை வச்சு எல்லாத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி ஆண்டவரே, இந்த கணவனுக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி, இந்த படிப்புக்காக நன்றி, இந்த அழகுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஒவ்வொன்றுக்காக நான் நன்றி சொல்லாம மற்றவங்க காரியத்தின் மேல ஆசைப்படும் போது அது முடிவு தேவனுடைய கோபம் என் மேல வர ஆரம்பிக்கும். பாருங்க, மேபி எக்ஸடஸ்ல, யாத்திராகமத்துல அந்த கட்டளை கூட நம்ம வாசிச்சிடலாங்க. அங்க ரொம்ப தெளிவா ஆண்டு சொல்லி சொல்ற, ஒவ்வொன்னா சொல்லி இதை நீ இச்சிக்க கூடாது, இச்சிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனங்க, கடைசி கட்டளை, 10வது கட்டளைய அங்க ரொம்ப விளக்கமா ஆண்டு எழுதியிருப்பார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம், எக்ஸடஸ் 20:17 வாசிப்போம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்கு உள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை நான் திருப்தியா இருந்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லணும்னு பாக்குறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலையும் இதே மாதிரி இச்சித்ததுனால அவங்களுக்கு ஆணுடைய வாதை வந்துச்சு என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கோங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம், நம்பர்ஸ் 11:33. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதாவது ஆண்டவர் வனாந்தர பிரயாணத்துக்கு ஏற்றது என்று சொல்லி மன்னாவை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். ஆனா அந்த மண்ணால் அவங்க என்ன செய்யல? திருப்தி ஆகல. அதுக்கு பதிலா இறைச்சி வேணும் என்று சொல்லி அவங்க கர்த்தர் இடத்துல புலம்பினாங்க. கர்த்தர் இறைச்சி கொடுத்தார். அந்த இறைச்சியை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு? 33வது வசனம் பாருங்க. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த மண்ணால், அதாவது வனாந்திரம் பயங்கர ஹீட்டுங்க, அவ்வளோ ஹீட். பிரயாணத்துல நான்வெஜ் சாப்பிடுவது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீட்டா இருக்கும்போது நான்வெஜ் இன்னும் ஹீட்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு ஞானமா அவங்களுக்கு என்ன தேவைன்னு அழகா பிளான் பண்ணி தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவு அது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவ்வளோ பரலோக மன்னாவை அவங்களுக்கு கொடுக்கிறார். அதுல அவங்க திருப்தி ஆகாம எகிப்தில சாப்பிட்ட நான்வெஜ் மேல ஆசைப்படுகிறாங்க. ஆண்டரும் கொடுத்துரு, ஆண்டர் ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ணுகிறவர், ஆண்டர் கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய கோபம் அவங்க மேல வருகிறது. அப்ப இரண்டாவது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கு காலையில? கர்த்தர் எனக்கு செய்தவைகளை கொடுத்தவைகளை நான் திருப்தியா இல்லாம, கண்டென்ட்டா இல்லாம, போதும் என்று நினைக்காம மத்த காரியத்தின் மேல் இச்சை வைக்கும் போது, ஆசை வைக்கும் போது தேவன் அடிக்கிறவராய் என் லைஃப்ல வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்க அப்படி இல்லாம இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. மூன்றாவது சம்பவம் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள் கீழ்ப்படிதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அங்கிருந்து கடைசி வரைக்கும் பெரிய லிஸ்ட கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பெரிய லிஸ்ட்ல
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது என்ன நடக்கும்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனம். டியூட்ரானமி 28:22. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போமா? உபாகமம் 28:22. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷ பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். கர்த்தர் உன்னை வாதிப்பார். இந்த வார்த்தை மறுபடியும் போடப்பட்டிருக்குங்க. 27ஆம் வசனத்துல, 28ஆம் வசனத்துல, 35வது வசனத்துல, 59, 60வது வசனத்துல மறுபடியும் போடப்பட்டிருக்கும். கர்த்தர் உன்னை வாதிப்பார், கர்த்தர் உன்னை வாதிப்பார். ஏன் கர்த்தர் உங்களை வாதிப்பாரு? காரணத்தை 15ஆம் வசனத்துல வாசிக்க முடியும் பாருங்க. 15வது வசனம், உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனத்தை நல்ல கவனிப்போம்னா, வெறும் கீழ்ப்படிதலை குறித்து மட்டும் கர்த்தர் சொல்லல, கீழ்ப்படியும்படி ஒரு கவனம் எனக்கு இருக்கணுமா, ஒரு எச்சரிக்கை இருக்கணுமா. கொஞ்ச நாள் முன்னால நம்ம பார்த்தோம்ல, எகுங்கிற ராஜாவை குறித்து வாசிச்சோம். அந்த எகுவுடைய ஒரு குறைவு என்ன சொல்லி சொன்னாரு? என் கற்பனைகளின் பழியெல்லாம் நடப்பதற்கு அவன் கவலை கொள்ளவில்லை என்று சொல்லி ஆண்டவனை வாதிச்சாருன்னு வாசிச்சோம். சரி, அது ஒரு தடவை வாசிப்போமா? 2 ராஜாக்கள்ல 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதாவது 3வது காரியமா இன்னைக்கு காலையில பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் அன்று ஜனங்களை வாதித்தார்? அப்ப ஏன் லைஃப்ல அப்படி நடக்க கூடாதுன்னா எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்? 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். 2 Kings 10:31. 2 ராஜாக்கள் 10:31 வாசிப்போம். ஆனாலும் எகு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு, அது முழு இறுதியத்தோடு நடப்பதற்கு அவன் எச்சரிக்கையா இருக்கவில்லை, கவனமா இருக்கவில்லை, அவன் கவலை கொள்ளவில்லை. அதேதான் அங்கேயும் வாசிக்கிறோம். அப்படி நடந்ததுனால தேவ கோபம் அவர்கள் மேல வந்துச்சு, கர்த்தர் அவர்களை வாதித்தார். அப்ப நீ காலையில ஆண்டவர் என்ன உள்ளத்தை தான் பார்க்கிறாருங்க. அவரை தேடுவதை குறித்து கூட சொன்ன போது, கர்த்தரை தேடுகிறவன் உண்டோன்னு ஆண்டவர் பார்க்கலையா? என்ன பார்க்கிறாரா? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த உணர்வு இருக்கிறதா? நான் ஆண்டவரை தேடணும், கர்த்தரை பார்க்கணும், அப்படி வசனத்தை வாசிக்கணும், அந்த வாஞ்ச கட்டாயத்தினால செய்வதை அவருக்கு விருப்பம் இல்லை. எப்பொழுதுமே நம்ம செய்யறோம், எப்பொழுதுமோ போகிறோம், அது எல்லாம் அவருக்கு இஷ்டம். ஆசை, விருப்பம், அதை குறித்து ஒரு பாரம், அதை குறித்து ஒரு வாஞ்ச, அதுக்காக நான் படக்கூடிய பிரயாசம், அதை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனையோ பேரு, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிரதர் சொன்னாங்க, சபையில எத்தனையோ பேரு உள்ளதா இருப்பாங்க, ஆனா மனசெல்லாம் வெளியே இருக்குமா. ஆனா இன்னொரு கூட்டத்தை குறித்து அவங்க அன்னைக்கு உணர்த்தி காட்டினாங்க. ஒரு சிலர் கட்டாயத்தினால வெளியே இருக்கிறாங்க, ஆனா உங்க மனசெல்லாம் எங்கதான் இருக்கும்? உள்ளதா இருக்கும். அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த வாஞ்ச, அந்த விருப்பம். இப்போ கணவன் அனுமதி கொடுக்கிறது இல்ல, தகப்பன் அனுமதி கொடுக்கிறது இல்ல, வேற வழியே இல்ல, கால சபை கூடுதலுக்கு வர முடிகிறது இல்ல, ஆராதனைக்கு வர முடிகிறது இல்ல, ஆனா இருதயம் இங்கதான் இருக்கும். கர்த்தர் அதை தான் கனப்படுத்துகிறார், என் உள்ளத்தை பார்க்கிறார். அததான் ஏசப்பா இந்த இடத்துல சொல்றார், உனக்குள்ள வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற கவலை இருக்கிறதா, கவனம் இருக்கிறதா, பாரம் இருக்கிறதா? ஆண்டவரே, அப்படி இல்லைன்னா கர்த்தர் நம்மை அடிக்கிறவராய் வெளிப்படுவார். அந்த இடத்துல வாதை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 4வதாக 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 38வது வசனங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 38வது வசனம். நாபால்ங்கிற ஒரு மனிதனை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாபால் பெரிய பணக்காரங்க, நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு. அவங்க வனாந்திரத்துல இருக்கும்போது அவருடைய ஆடுகள் எந்த சேதமும் ஏற்படாம தாவீதும் அவனோடு கூட இருந்த வாலிபர்களும் அவரை பாதுகாத்து கொண்டாங்க. இப்போ ஒரு தடவை இந்த நாபால் மயிர் கத்தரிக்கிறாங்க. அது ஆடுகளுடைய மேல இருக்கிற தோலை முடி என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அப்ப அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அதை செய்யும்போது ரொம்ப விருந்து பண்ணுவாங்களாம், நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவாங்க சந்தோஷத்துல. அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தாவீது வனாந்திரத்துல சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க.
அவரோட 600 பேர் அவரோடு கூட இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும்ல. அப்போ இவர் விருந்து பண்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு இவர் நல்ல பழக்கமாச்சே, அவருக்கு நாங்க அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோமே என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு தாவீது வாலிபரை அனுப்பி, நீங்க மயிர் கத்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், உங்க மனசுக்கு நலமானது என் வாலிபருக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நாபால் கோபத்தோடு கூட எஜமானுடைய வீட்டை விட்டு ஓடி போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தாவீது யாரு, ஈசாயின் குமாரன் யாரு என்று சொல்லி கோபமா சொல்லி அவங்களை துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த செய்தி வந்த உடனே தாவீதுக்கு கோபம் வருகிறது. விருதாவாக தான் அந்த வசனம் கூட வாசிப்போமா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல 21 ஃபர்ஸ்ட் வாசிப்போம். 21 வாசிப்போம். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் என்று சொல்லி அடுத்தது அவர் ராணுவத்தை கூட்டிட்டு அவனை டோட்டலி அழிப்பதற்காக போகிறான். அப்ப அபிகாயில் வருகிறாங்க, ஞானமாய் பேசி அந்த இடத்துல இருந்து அவங்க காப்பாற்றப்படுகிறாங்க. அவனை அழிக்காம தாவீதுக்கு அவனுக்கு கிருபை கொடுத்து அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சரி, இப்போ இந்த செய்தி நாபாலுக்கு வந்த போது வசனம் சொல்லுது, நாபாலை கர்த்தர் வாதிச்சார். அந்த வசனம் வாசிப்போமா? 25ல 38வது வசனம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 38வது வசனம். சரி, 37 கூட வாசிப்போம். 37, 38. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தான். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்து போனான். இந்த இடத்துல இந்த நாபாலை கர்த்தர் வாதித்ததற்கு காரணம் என்ன? செய்த நன்றியை மறந்து நன்மைக்கு பதிலா என்ன செய்தாங்க? தீமை செய்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். செய்த நன்மையை மறந்து நன்மைக்கு பதிலாக தீமை செய்வது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூடங்க கர்த்தர் காரியமா கூட இருக்கலாம், மனுஷர் காரியமா கூட இருக்கலாம். எனக்கு நன்மை செய்தவர்களை ஒரு நாள் ஆணுடைய பிள்ளைங்க மறந்து போயிடக்கூடாது. எனக்கு சுவிசேஷம் சொல்லி கர்த்தரை அறிய வைத்த அந்த ஊழியரை, அந்த தேவ மனிதர்களை, நமக்கு சுவிசேஷம் சொன்னவர்களை ஒரு நாள் நம்மளை மறந்து போயிடவே கூடாது. அவங்கள மறந்துட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல தீமை செய்வது அது ஆணுடைய கோபத்தை கொண்டு வச்சுன்னு வாசிக்கும். நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து, ஏசப்பா எங்கெல்லாம் நாங்க இப்படி நடக்கிறோம்? பல நேரம் நமக்கு வசதிகள் பெருகும்போது, நமக்கு வேத அறிவு பெருகும்போது, நம்மை வளருவதற்கு காரணமானவர்களை நம்ம மறந்து போய் விடுவோம். ஆண்டுடைய கோபம் அதனால வருமா? நம்ம ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு கஷ்டத்துல நம்ம கவனித்து அவங்க காரியங்களுக்கு நம்ம துணை செய்கிறவர்களா இருக்கணும். அப்படி செய்யாம போகும்போது இங்க நாபால் அப்படி செஞ்சாங்க. தாவீதை மறந்து போயிட்டாங்க. பெரிய விருந்து வரும்போது குடிச்சு வெறிச்சு என்ன பேசுறேன்னே தெரியாம அந்த மாதிரி பேசினாங்க. முடிவு கர்த்தரால வாதிக்கப்பட்டார், அவர் செத்து போனார் என்ற வசனத்துல வாசிப்போம். ஆண்டவரே, நாங்க நன்றி மறக்கிறவர்களா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, 10 பேர் வந்தாங்க இயேசுபாட்ட, 10 குஷ்டரோகிகள், 9 பேரு அப்படியே போயிட்டாங்க. ஒரே சகோதரன் மட்டும் மறுபடியும் வந்து, அது ஒரு சமாரியனா ஆண்டு முன்னால விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டுக்கு அது சந்தோஷம் கொடுத்தாலும் வேதனைப்பட்டாரு. மற்ற 9 பேர் எங்கேன்னு சொல்லி கேட்டார். நீ காலையில கூட நம்ம லைஃப்ல கூட ஆண்டவரே எல்லா காரியத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறவர்களா, நன்றி மறவாதவர்களா இருக்க உதவி செய்யுங்க. ஜனங்கள் மத்தியில கூட நன்மைக்கு தீமை செய்யாம நன்மை செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. கடைசியா 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனங்க. யோராம்ங்கிற, அதாவது யோசபாத்துங்கிற ஒரு நல்ல யூதா ராஜா, அவருடைய மகன் தான் இந்த யோராம். ஆனா இவரோ கர்த்தருடைய வழியில நடக்கவில்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாம நடக்கிறாரு. தன்னுடைய பதவிக்கு மற்ற பிள்ளைங்கெல்லாம் போட்டியா வந்துருவாங்கன்னு கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் வெட்டி தள்ளுகிறார். கர்த்தரை மறந்து போகிறாரு. அவரும் பாவம் செய்கிறாரு, ஜனங்களும் பாவம் செய்வதற்கு காரணமா மாறி விடுகிறார். அப்ப இப்படி பலவிதமான பாவங்கள் அவருக்குள்ள வந்த போது அந்த டைம்ல எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி பாருங்க, அந்த வசனம் வாசிப்போங்க. 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம், நமக்கு டைம் ஆயிடுச்சு. 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். எலியா தீர்க்கதரிசி, எலிசா இல்ல, எலியா தீர்க்கதரிசி. 2 நாளாகமம் 21 12வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உன்னுடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும்
உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. கர்த்தர் தெளிவா அவனோடு கூட பேசுகிறார். எலியா தீர்க்கதரிசி லெட்டர் எழுதி அனுப்புகிறார், இப்படி நடக்க போகிறது என்று சொல்லி. இந்த செய்தி வந்துங்க, இந்த யோராம் மனம் திரும்பவே இல்லை, அதே பாவத்துல தொடர்ந்து கொண்டே இருந்தார். அப்படியே நடந்துச்சுன்னு வாசிப்போம். எங்க வாசிப்போம்னா 18வது வசனம் பாருங்க. 18வது வசனத்துல, இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். இப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வாதியினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவனுடைய முடிவு ரொம்ப மோசமா போச்சு. காரணம் என்னன்னாங்க, கடைசியை பார்த்து முடிப்பது. தவறு செய்தாங்க. தவறு செய்த போது கர்த்தர் கிருபையாய் எச்சரித்தார். எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவில்லை, தொடர்ந்து பாவத்துல போனாங்க. முடிவு கர்த்தரவனை வாதிச்சார். எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை வருகிறதுனா, ஆண்டவர் சும்மா பேச மாட்டார். எங்கேயோ எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு கிரெடிட்டை நான் எடுத்துட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம மனமேட்டிமா இருந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார் இன்னைக்கு காலையில. வேண்டாம் மகனே, எனக்கு நீ மகிமை செலுத்துன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். 2வது, எனக்கு கொடுத்தவைகளை நான் திருப்தியா இல்லாம இல்லாத ஒண்ணு மேல மத்தவங்க காரியத்துல இச்சித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம் மகனே, நீ கொடுத்ததுக்காக நீ சந்தோஷமா இரு, கண்டென்டா இருன்னு சொல்லி வாசிக்கிறோம். 3வதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணுங்கிற பாரம் இல்லாம ஏனோதானோடு நம்ம இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நீ காலையில நம்ம எச்சரிக்கிறாரு. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிய உணர்வு இருங்க, கவலை கொள்ளுங்க, கவனம் கொள்ளுங்க, இல்லாட்டி வாதை வரும். ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். 4வது, நன்றியை மறந்துட்டோம். நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு ஒருவேளை தீமையை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுப்பா சொல்றார், வேண்டாம் மகனே, எச்சரிக்கை நமக்கு கொடுக்கிறார். கடைசியாய் இந்த எச்சரிப்பை மீறி தொடர்ந்து பாவத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் என்னை அடிக்கிறவராய் வெளிப்படுவார். கர்த்தர் அடிக்கும் போது அவருக்கு முன்னால யார் நிற்க முடியும்? ஆண்டவரே, நீங்க அடிக்கிறவரா எங்க லைஃப்ல வெளிப்படாம அணைக்கிறவரா எங்க வாழ்க்கையில இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிப்போங்க. மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த கால வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க ஆத்மா மேல அக்கறை கொள்ளும் போதுதான் எங்களுக்கு நீங்க எச்சரிப்பு கொடுப்பீங்க சுவாமி. எங்க ஆத்மா மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ சந்தோஷமா இரு, சுகமா இரு, இந்த நாளுக்குள்ள நீ மகிழ்ச்சியோடு போ என்று அனுப்பி விடுவீங்க. எங்க மேல உங்க அக்கறை இருக்கிறதுனால, எங்க முடிவை குறித்து உமக்கு கவனம் இருக்கிறதுனாலதான் நீ காலையில பாரமா எங்களோடு நீங்க பேசுகிறீங்க. அதற்காக நன்றி சுவாமி. உண்மைதாண்டவரே, இன்னைக்கு நீங்க பேசுவீங்கன்னா எங்கேயோ எங்களுக்குள்ள இன்னைக்கு குறைகள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள மனமேட்டுமே நீங்க பார்க்கிறீங்க. கிருபையாய் எங்களை மன்னிங்க சுவாமி. எங்களுக்குள்ள அந்த போதுமெங்கிற மனம் இல்லாம மற்றவங்க காரியத்தின் மேல கவனம் வச்சு அதை இச்சிக்கிற பழக்கம் இருக்கிறதப்பா. கிருபையாய் எங்களை மன்னிங்க சுவாமி. வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற ஒரு பாரம் எங்களுக்கு இல்லாம ஏனோதானோ ஒன்று ஒருவேளை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையாய் எங்களை மன்னிங்க சுவாமி. செய்த நன்றியை மறந்தவர்களா, நன்மைக்கு பதிலா தீமை செய்கிற சுபாவம் எங்களுக்குள்ள எங்கேயோ நீங்க பார்க்கிறீங்க. கிருபையாய் எங்களை மன்னிங்க சுவாமி. கடைசியா அந்த ராஜா அவரும் தவறு செய்து ஜனங்களையும் தவறு செய்ய வச்சு கர்த்தருடைய எச்சரிப்புக்கு செவி கொடுக்காம போனதுனால நீர் அவரை வாதித்தீர் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு காலையில எங்களுக்கு எச்சரிப்பு வந்திருக்கிறதப்பா. கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி கர்த்தருடைய அணைக்கிற கரங்களை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஆள் முழுது உங்க கையில நாங்க அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்னைக்கு எங்களோடு பேசினவைகள் எங்க செவிகளில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். அந்த வழி விலகும் போது ஆவியானவரே, வழி இதுவே நட என்று சொல்லி எங்களோடு நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி மெல்லிய சத்தத்துக்கு இன்னைக்கு செவி கொடுத்தவர்களா மனம் திரும்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.